செய்வார். ஆண்டவர் பேதுரு சீசர்களை பார்த்து சொன்னாரே, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்படுற? இந்த காற்றும் கடலும் உனக்கு அடங்குமே, இந்த காற்றும் கடலும் உனக்கு அடங்குமே, ஏன் நீ பயப்படுற? அப்ப என்ன சொல்றாரு? ஆண்டவருக்குள்ள இருந்த அந்த அந்த விசுவாசத்தினுடைய அற்புதத்தின் மகிமையை இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற சபையா இருக்கிற நமக்குள்ளே கொடுத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு புரியுதா? இந்த அபிஷேகம் புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அற்புதம், ஆனால் போக போக அந்த அற்புதம் கர்த்தர் நமக்குள்ளே கொடுக்க ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த அற்புதத்தினுடைய முதல் ஸ்டெப் என்ன? உன்னுடைய வியாதி மாறும், பலவீனம் மாறும், போராட்டம் மாறும், ஆனால் உன் இருதயம் சந்தேகப்படாத ஒரு இருதயமாக உனக்குள்ளே இருக்கணும். அல்லேலூயா. எதை குறித்து சந்தேகப்படாதீங்க. எதை குறித்து சந்தேகம் உங்க இருதயத்துக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க பட்ட பிரயாசம் எல்லாம் வீணா போயிருச்சுன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் அப்பப்ப கடிந்து கொண்டு சீசர்களை விசுவாசத்துக்குள்ள பலப்படுத்தினார். அல்லேலூயா. அநேக இடத்துல சொன்னாரு, உங்க கூட நான் எவ்வளவு காலம் இருப்பேன், இந்த சத்தியத்தை புரிஞ்சு கொள்ள முடியாம இருக்கிறீங்களே, அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லைங்களா? கடற்கரையில் கப்பல் படகு மூழ்கும் போது பயப்படும் போது திட்டினார் அவங்களை, அற்ப விசுவாசியே ஏன் பயந்தீங்க, திட்டினார். இன்னொரு இடத்துக்கு போகும்போது அப்பத்தையும் இதையும் கொண்டு வாங்கன்னு சொல்லும்போது, இங்க எவ்வளவு பேத்துக்கு அப்பம் கிடைக்கும் ஆண்டவரே இந்த மலையில? ஆண்டு சொன்னாரு, உங்க விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணேன்றாரு. அப்ப நான் கர்த்தருக்குள்ள வளருகிறது இந்த வார்த்தையில இருந்தாலும் எனக்குள்ள சந்தேகப்படாத விசுவாசம் ஒன்று வளரணும். அல்லேலூயா. சந்தேகப்படுகிற விசுவாசம் உங்களுக்குள்ள ஒரு காரியத்தை கூட செய்யாது. சந்தேகமுள்ள விசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது, சந்தேகம் இல்லாத விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, பவுல் படகுல போறாரு, எல்லாருக்குள்ளேயும் ஒரு சூழ்நிலை, ஆனா சந்தேகப்படாத விசுவாசம் பவுலுக்குள்ள இருந்துச்சு. என்னை இந்த கப்பல் சேதமடைஞ்சாலும் என்னோடு பிரயாணப்படுகிற அத்தனை பேரையும் தேவன் காப்பாற்றுவார்னு சொன்னாரு, ஆண்டவர் காப்பாத்தினார். அல்லேலூயா. அப்ப பவுலுக்குள்ள, ஆண்டவரே என்ன எல்லாத்தையும் காப்பாற்றுவேன்னு சொன்னீங்க, கடைசியில இந்த கப்பலை உடைஞ்சு சுக்குநூறு ஆயிடுச்சு, எல்லாம் கடல்ல இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது என்னன்னா, உன்னோடு இருக்கிற இத்தனை பேரும் கரை சேருவார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாசத்தின் பலன் நமக்கு வேணும். அதனால தான் அலங்கார வாசலில் சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை இவங்க இப்ப எழுப்புறாங்க. யார் எழுப்புனா? பேதுருவும் யோவானும். சப்பானியாய்